என்னம்மா இன்னைக்கு பெரியார் நினைவு தினம் டிசம்பர் 24. நான் பாத்துட்டு இருக்கேன். நீ அதை பாத்துருக்காங்க. என்ன பெரியார் பத்தி நானும் பேப்பர் முழுசும் தேடிட்டேன். ஒரு வரியும் இல்ல. இன்னைக்கு அது நவீன தீண்டாமையா? நவீன தீண்டாமை தான். எம்ஜிஆர் அவர்களை பத்தி போட்டிருக்காங்க. சரி, போட வேண்டியதா? மதிய உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினாரு. அதனால அவருக்கான ஒரு இதை நினைவு கூற வேண்டியதுதான். கண்டிப்பா அது மாதிரி இவரையும் பத்தி இது பண்ணிருக்கலாம், போட்டிருக்கலாம். சரி விடுங்க. தமிழகத்துல பெரியாரால நிகழ்ந்தது என்ன? பெரியார் ஏன் வருத்தப்படும் இல்லையா? அப்ப அதுக்கு உரிய பங்களிப்பு அவர் செஞ்சிருக்கணும்ல. அதாவது 1912 அந்த நிலவரம் பாத்தீங்கன்னாக்கோ இங்க 3 விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஒட்டுமொத்தமா 70-80 விழுக்காடு மேல அரசு அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தாங்க. அதிகாரி எல்லா மட்டத்திலையும் பொதுவான கல்வியா யாருக்கும் போய் சேரல, கல்வியே இல்ல, அத கிடையாது. அப்பதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நடேசனார், நாயர், தியாகராஜர் இவர்கள் தலைமையில ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் தான் முதல் இடஒதுக்கீடை கொண்டு வர்றாங்க. அதன் பிறகுதான் இது கொஞ்சம் மாறுதல் வருது. பள்ளிக்கூடங்கள் நிறைய கட்டுறாங்க. பள்ளிக்கூடங்கள் வந்து இவர்களுக்கானது அல்ல, பள்ளிக்கூடங்கள் நிறைய கட்டுறாங்க. சென்னை அந்த நகரத்துல முத மதிய உணவு திட்டம். பள்ளிக்கூடம் திறந்து பசங்க வரல, என்னடான்னு பார்த்தாக்கோ சாப்பாடுக்காக எல்லாம் வேலை வெட்டி போறாங்க. அதனால முத மதிய உணவுல அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு இந்த இடஒதுக்கீடு வந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனா சுதந்திரம் ஆன உடனே அத கையெழுத்து போன ஒரு 50 நாளுமே இல்லை, அது ரத்து பண்ணிட்டாங்க. நேரு ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா செண்பகம் துரைராஜன் ஒரு அம்மா, அவங்க வந்து என்ன சொல்றது, டாக்டர் படிக்கிறது மனு போடாமலே எனக்கு வந்து கிடைக்கல, அதாவது இடஒதுக்கீடுனால என்னோட வாய்ப்பு போச்சு அப்படின்னு போட்டாங்க. ஆமா, கேஸ் போட்டு அந்த கேஸோட முடிவுல கடைசியில பாக்கும்போது தான் அவங்க மனுவே போடல. எப்படி கொடுமை. இதெல்லாம் பார்த்துதான் பெரியாரு வெகுண்டெழுந்து அவர் போராட்டம் நடத்தி அது முத அரசியல் சட்ட திருத்தமேனு இவராலதான் வந்து இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. எல்லாரும் படிக்கிறதுக்கு இந்தியா முழுக்க வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது இப்ப வந்து வாட்ஸ்அப் அது இதுல எல்லா செய்தியும் வருது. அப்ப அவரால எப்படி முடிஞ்சிச்சு, மக்கள்கிட்ட போய் எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு? அவரு ஊரா அப்படியாப்பா. அவர் பாத்தீங்கன்னாக்க உலகத்திலேயே யாருமே இந்த அளவுக்கு பயமாயிருக்க மாட்டாங்க. அவர் கடைசியில அப்ப அவர் தொடர் பயணம், தொடர் மக்களோட பேச்சு பிரச்சாரம் பண்ணோம். நம்மை போன்ற கீழ்த்தட்டுல இருந்து ஒரு உழவன் மகனாக இருந்து வறுமையில வாடி செஞ்சு இந்த அளவுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக பெரியார் இல்லைன்னா அது நடந்திருக்காது. பொதுத்துறையும் பெரியாரும் காமராஜர் உருவாக்குறதே பெரியார் தான். அது அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா மற்றவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உழைக்கும் மக்களை தேடுங்க, படிங்க, செய்யுங்க, உண்மை வரலாறு அறிங்க. நன்றி.